கொடுத்ததை தேவன் ஆசீர்வதிக்கிற வரைக்கும் you must pray to God. நீ தேவ சமூகத்துல நின்னு ஜெபம் பண்ணு, கர்த்தர் கொடுப்பார். விட்டுட்டு போனது எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை அந்த அம்மா வந்தாங்க? ஒரே வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்தாங்க. வரம்பச்சு வச்சு கொண்டு வந்தாங்க. ஆனா இது கல்யாணம் பண்ணிருக்கு யாரு? நம்ம பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிருக்கு. பார்த்தோன்னு கட்டி விட்டு தங்கமே எப்படி சாப்பிட்டான், எப்படி இருக்கிறான்னு கேட்கவே கிடையாது. ஒரு வருஷம்னா எனக்கெல்லாம் சாத்தியம் இல்லையா? நீங்கெல்லாம் விட்டுட்டு போவீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு நேரம் நீங்க வரலன்னா என்னுடைய மனசெல்லாம் பாரமா இருக்கு. ஏன் இந்த ஆத்மா வரல? திங்கக்கிழமை இல்லைன்னா சாயங்காலமே ஃபோன் பண்ணி கேட்பேன், ஏன் வரலன்னு கேட்பேன். அதுதான் தகப்பான் பிள்ளைங்க மேல வைத்திருக்கிறாங்க. ஒரு நாள் பிள்ளைங்க சோர்ந்து போய் வாசல்ல வந்து நிற்கும் போது கட்டி பிடிச்சி அழுகுறோம் இல்லையா? தேவன் நம்மளை குறித்து ஒவ்வொரு வாரமும் அழுது கொண்டே இருக்கு. இன்னும் ஏன் என்னை கூப்பிட்டு நீ ஜெபம் பண்ணாமல் இருக்கேன்? நான் உனக்கு நல்ல கண்ணை கொடுத்துருக்கேன், நல்ல முடியை கொடுத்துருக்கேன், நல்ல ஒட்டி மண்டலங்களை கொடுத்துருக்கேன், நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கேன், நல்ல கைகாலுகளை கொடுத்துருக்கேன், நல்ல சுகத்தை கொடுத்துருக்கேன், நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கேன், நல்ல மக்களை கொடுத்துருக்கேன், நல்ல சபையை கொடுத்துருக்கிறேன். நீ தினந்தோறும் ஒரு பாட்டை பாடி துதிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் கேட்குற கேள்வி அதுதான். இன்ன வரைக்கும் கொடுக்காம அவன் குழந்தை கேட்டான், ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அவன் ஆண்டவர்கிட்டே கொண்டு திருப்பி கொடுத்துட்டு போயிட்டான். ஆபிரகாம் 25 வருஷத்துக்கு பிறகு ஒரு குழந்தையை கொடுத்தாரு. நான் வந்து பலி செலுத்துறது யார்? அவர்லாம் ஜபத்தெல்லாம் விடவே கிடையாது. அவர்லாம் மண்டாட்டி 25 வருஷம் ஜெபம் பண்ணி கிடைச்சிட்டு குழந்தை. நம்ம ஒரு வருஷம் வந்தோடனே 3 மாதம் வந்தோடனே யாரோ ஒரு புது விசுவாசி வந்தோடனே பிசாசு பண்ணிட்டாங்க. அதெல்லாம் நடக்காது. வந்தோடனே பிசாசு ஓட்டுறது, பேய் ஓட்டுறது, கடன் பிரச்சனை ஓட்டுறது, கொஞ்சம் காசு கொடுத்து அவங்கள ரெடி பண்ணி ஒரு இதெல்லாம் இருக்காது. நீ ஆண்டவரை தேட, ஆண்டவரை தேட ஆரம்பி. ஆண்டவருக்குள்ள சுகந்த வாசனையா நீ தரித்து கொண்டு. ஏன் ஆண்டவருக்குள்ள தரிக்க முடியல? ஏன் ஜெபம் பண்ண? அண்ணால் ஜெபம் பண்ண, வைராக்கியமா ஜெபம் பண்ணா. என்னுடைய சமூகத்தை விட்டு நான் வெளியே போகவே. அவ காத்திருந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். எவ்வளவு பெரிய மன்றாட்ட ஜெபம். ஜெபம் பண்ணவும் தேசத்துல மழை வந்தது. முன்னாடி ஜெபம் பண்ண குழந்தை பாக்கி கிடைக்கப்பட்டது.